அண்மை செய்தி ஈரோட்டில் உள்ள பரணி பைப்ஸ் என்ற கட்டுமான பொருள் விற்பனையகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு சக்தி சாலையில் உள்ள தனியார் பரணி பைப்ஸ் என்ற பைப்ஸ் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விற்பனை நிறுவனத்தில் பெருமளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஈரோடு தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு சக்தி சாலையில் ராவணன் என்பவருக்கு சொந்தமான பரணி பைப்ஸ் என்ற கட்டுமான பொருட்கள் விற்பனை கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடையில் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது உள்ளே இருந்து கரும்புகை வெளியேறியதை கண்டு ஊழியர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஈரோடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2க்கும் மேற்பட்ட வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் வருவதற்குள் இந்த தீயானது மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்டு சக்தி சாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என ஈரோடு நகர காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தின் காரணமாக கட்டுமான நிறுவன கடையில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகியது. இந்த கரும்புகையின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் மற்றும் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர்.